Hi guys, I'm Chef Linga. இன்னைக்கு வந்து நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு டிஃபரெண்டான ரெசிபி. அதோட மெயின் கீ இன்கிரிடியன்ட் வாட்டர்மெலன். ஃபர்ஸ்ட் அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் முதல்ல. இப்போ கட் பண்ணிட்டு இப்போ நம்ம அதில் இருக்கிற வந்து ரெட் கலர் ஃப்ளஷ் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. அந்த ஒயிட் லேயரை மட்டும்தான் நம்ம எடுத்து இப்போ ஸ்வீட் பண்ண போகிறோம். முதல்ல அதை வந்து கட் பண்ணிடலாம் வாங்க. அதாவது உள்ளே இருக்க வாட்டர்மெலன் ஃப்ளஷ் எடுத்துகிட்டு அதுக்கு சைடில் இருக்க வேஸ்டேஜை வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். அது வாங்க என்னென்னு பார்த்துடலாம். இப்போ வந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து இதை வந்து ஜூலியன்ஸாக கட் பண்ணிக்கலாம். ஜூலியன் கட் பண்ணியாச்சு. இப்போ இது வந்து இதோட ப்ராசஸ் என்னன்னு பார்த்துடலாம். நானும் நம்ம ஸ்டைலில் பார்த்துருக்கலாம். ஆமாம், இப்போ பேன் ஹீட் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் கீ ஆட் பண்ணுறோம். கீ மெல்ட் ஆனோடனே நம்ம ஜூலியன்ஸ் பண்ணி வச்ச வாட்டர்மெலன் ஸ்கின் ஆட் பண்ணுறோம். அதோட வாட்டர் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் நம்ம சாட்டே பண்ணிக்கலாம். இந்த டைமில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இது கரெக்டாக இருக்கும். அதாவது இது நல்லா மெல்ட் ஆனோடனே நம்ம மில்க் ஆட் பண்ணிக்கலாம். இந்த டைமில் வந்து நம்ம ஒரு 1/2 கப் ஆஃப் மில்க் ஆட் பண்ணியிருக்கலாம். டைமில் வந்து நம்ம கொஞ்சமாக கலருக்காகவும் ஃப்ளேவருக்காகவும் நம்ம சாஃப்ரான் யூஸ் பண்ணிக்கலாம். மில்க் வந்து நல்லா பாயில் ஆன உடனே ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து இலாச்சி பவுடர் போட்டுக்கலாம். அதாவது நல்லா ஃப்ளேவருக்காக. இப்போ வந்து கொஞ்சம் சாப் பண்ண கேஷ்யூ, அப்புறம் வந்து ஆல்மண்ட், அப்புறம் கொஞ்சம் பிஸ்தா இதை கொஞ்சம் போட்டுக்கலாம். அதாவது கொஞ்சம் ரிச்னஸ்க்காக. அதாவது கொஞ்சம் மில்லன் சீட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது இது வாட்டர்மெலனோட சீட் தான் இது. அப்புறம் வந்து நம்மளுக்கு ஒரு மில்கி டேஸ்ட்டுக்காக நான் வந்து ஸ்வீட்லெஸ் கோவா எடுத்திருக்கேன். அதாவது ஒரு 50 கிராம் நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். நம்மளோட பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை வந்து பிளேட்டிங் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட வாட்டர்மெலனோட பாயாசம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதை வந்து டேஸ்ட் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான வீடியோ பார்க்கணுன்னா நம்மளோட மல்டி கிச்சனை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனில் வந்து ஆலை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம இன்ஸ்டாகிராம்லேயும் ஷெஃப் லிங்கராஜன் என்ற ஒரு பேஜ் இருக்குது. அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துக்கலாம்.